கிட்டத்தட்ட ஒரு 1500 பேரை ஆம்ஸ்ட்ராங் வக்கீலாக்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. படிக்க வச்சிருக்காரு, வக்கீலாக்கியிருக்காரு. அவருடைய மரணத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்பதற்காக ப்ராப்பராக ஒரு பெட்டிஷனை டிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு வக்கீல் கூட இல்லையே என்பது உள்ளபடி எனக்கு வேதனையாக இருக்குது. திரு அமல்ராஜ் பார் கவுன்சில் பிரசிடென்ட் என்று போட்டிருக்கிறார். பார் கவுன்சிலில் பிரசிடென்ட் என்ற பதவியே கிடையாது, சேர்மன் தான். இது இந்த பெட்டிஷனை டிராஃப்ட் பண்ணுற லட்சணம். 8 மாதங்கள் கழித்து இப்போது சிபிஐ விசாரணை கேட்டு இந்த மனுவை கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் தாக்கல் செய்ய வேண்டிய தேவை என்ன? சார், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐக்கு அந்த விசாரணையை மாற்ற வேண்டும், சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. யார் அது தாக்கல் செஞ்சா சிபிஐக்கு மாற்றிடுவாங்களா? இமானுவேல் என்கிற கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் என்ற ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் சகோதரர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 1500 பேரை ஆம்ஸ்ட்ராங் வக்கீலாக்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. படிக்க வச்சிருக்காரு, வக்கீலாக்கியிருக்காருன்னு. அவருடைய மரணத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்பதற்காக ப்ராப்பராக ஒரு பெட்டிஷனை டிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு வக்கீல் கூட இல்லையே என்பது உள்ளபடி எனக்கு வேதனையாக இருக்கிறது. 22 பக்கம் இந்த அஃபிடவிட்டு. இந்த வழக்கு கொஞ்சம் சிக்கலான வழக்கு. எந்த ஸ்டேஜில் வேணாலும் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேட்கலாம் என்பது உண்மைதான். ஆனால் இந்த வழக்கில் புலனாய்வு முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. இப்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்றால் அதற்கு வலுவான காரணங்களை நீங்கள் நீதிமன்றத்தின் முன்னால், காரணங்களை மட்டுமல்ல தரவுகளையும் எடுத்து வைக்க வேண்டும். எளிமையாக சொல்ல போனோன்னா தரவாக நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். அப்படி இல்லாமல் நீங்கள் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிங்கன்னா அட்மிஷன் ஸ்டேஜில் டிஸ்மிஸ் ஆகும். எந்த விதமான தயாரிப்பு வேலையும் இல்லாமல் ஏஐயில் இன்புட்டு கொடுத்து ஜென்ரேட் பண்ண பெட்டிஷன் தான் இந்த பெட்டிஷன். சில சைட்டேஷன்லாம் போட்டிருக்காங்க, உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டியிருக்கார்கள். அந்த தீர்ப்புகளிலும் சில தீர்ப்புகள் தவறு. எளிமையாக ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த பெட்டிஷனில் 2 இடங்களில் திரு அமல்ராஜ் என்று இந்த பார் கவுன்சில் தலைவராக இருக்கக்கூடிய திரு அமல்ராஜ் அவர்களை பற்றி குறிப்பிடுகிறார்கள். திரு அமல்ராஜ் பார் கவுன்சில் பிரசிடென்ட் என்று போட்டிருக்கிறார்கள். பார் கவுன்சிலில் பிரசிடென்ட் என்ற பதவியே கிடையாது, சேர்மன் தான். இது இந்த பெட்டிஷனை டிராஃப்ட் பண்ணுற லட்சணம். அக்டோபர் 2024 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட 7 மாதங்கள் 8 மாதங்கள் ஆகிவிட்டது. 8 மாதங்கள் கழித்து இப்போது சிபிஐ விசாரணை கேட்டு இந்த மனுவை கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் தாக்கல் செய்ய வேண்டிய தேவை என்ன? சொல்லுங்கள் 2 பேரும். நடுவில் அவங்க ஒய்ஃப் சிபிஐக்கு போகவே இல்லை திரு ஆனந்த் அவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களே சிபிஐக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் திரு ஆனந்த் சொல்லி பிஎஸ்பியை விட்டு வளர்க்குனாரு அப்படின்லாம் ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு. ஸோ அது தொடர்பான கேள்விகள் அடுத்த கட்டமாக போகக்கூடாதுக்காக இவங்களே சிபிஐ கோரிக்கை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்படி ஒரு தரமற்ற பெட்டிஷனை போடுறதுக்கான காரணம் நீங்கள் சொன்னது உண்மையான காரணம், ரைட்டு. இந்த பெட்டிஷன் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தீங்க, ஏன் சிபிஐக்கு கேட்டு நீங்கள் நீதிமன்றத்தை அணுகலன்ட்டு இதை அணுகிட்டேன். இப்படி போடுறதுக்கான காரணம், ரிசர்ச் பண்ணாமல் போகிறதுக்கான காரணம், இந்த வழக்கை திரும்ப ஒரு சிபிஐ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த டிராஃப்டே சரியில்லை, இது ஈஸியாக அட்மிஷன் டைம்லேயே டிஸ்மிஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரிசர்ச் பண்ணி ஒரு நல்ல டிராஃப்டாக பண்ணாலும் எத்தனை டைம் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே அதிகம் இருக்குது. கரெக்டாக பிடிச்சா நான் இன்னும் எளிமைப்படுத்தி சொல்கிறேன். ஒரே கோரிக்கைக்காக ஒரு மனு தாக்கல் செய்து அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு அதே காரணத்திற்காக அதே கோரிக்கைக்காக நீதிமன்றத்தை அணுக முடியாது. இப்போ கீனோஸு ரிசர்ச் பண்ணாமல் அறகுறையாக ஒரு பெட்டிஷனை பண்ணுறாரு. உயர்நீதிமன்றத்துக்கு போனதும் இதெல்லாம் ஒரு பெட்டிஷனை தூக்கிட்டு போ, சார்ஜ் ஷீட் போட்டாச்சு போங்க என்று நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்து விட்டால் முழுமையாக ஆராய்ச்சி செய்து போதுமான தரவுகளோடு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவி நீதிமன்றத்தை அணுகவே முடியாது. உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடுக்கு போகலாம், ரைட்டா? கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் தான் போக முடியும், பொற்கொடி போக முடியாது. அவங்க தானே ஹைகோர்ட்டுக்கு போனாங்க, அவங்க அப்பீல் கோர்ட்டு நீயே வர்ற. ஸோ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இனி விசாரணையே நடைபெறாமல் மூடி மறைப்பதற்காகத்தான் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதிலையும் கட்டதுரை அருண் அவர்களின் ரோல் இருக்கிறது. அருணுக்கு இதில் என்ன ரோல்னு கேட்கலாம். திரு அருண் அவர்கள் ஆணையராக, சென்னை மாநகர ஆணையராக பதவியேற்ற 2வது நாள் நடைபெற்ற அந்த என்கவுண்டர் தான் திருவேங்கடம் அவர்களின் என்கவுண்டர். திருவேங்கடம் இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளி. திருவேங்கடம் அவர்களுக்கு தான் எனக்கு சிறையில் தகவல் கிடைச்சதுன்றதை சொன்னேன். திருவேங்கடம் அவர்களுக்குத்தான்
இந்த வழக்கில் இருக்கக்கூடிய அரசியல் தொடர்புகள் தெரியும் என்று அவர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் என்னிடம் சிறையில் தெரிவித்தார்கள். அப்போ திருவேங்கடம் இதில் ஒரு முக்கியமான அக்யூஸ்ட் இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு கேஸுக்கு சிபிஐ விசாரணைக்கு கேட்குறீங்க, இதில் சம்மந்தப்பட்ட முக்கியமான குற்றவாளியை போலீஸ் சுட்டுட்டாங்கிறது ஒரு முக்கியமான கிரவுண்டா இல்லையா? திருவேங்கடத்தோட பெயர் இந்த 22 பக்க பெட்டிஷனில் ஒரு இடத்துல கூட இல்லை. பெட்டிஷன் எப்படிப்பட்ட பெட்டிஷன் தெரியுதா உங்களுக்கு? இது பேசிஸாக இல்லையாப்பா? நீங்கள் 2 பேரும் சட்டம் படிக்கல, இருந்தாலும் நீங்கள் இப்போ இங்கே சொல்லுங்கள், ஒரு நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலையை சிபிஐ விசாரிக்கணும்னு நீங்கள் கேட்டு மனு தாக்கல் செய்யும்போது அதில் திருவேங்கடத்தோட என்கவுண்டர் குறிப்பிடணுமா இல்லையா? குறிப்பிடணும் சார். குறிப்பிடாமல் இருப்பதற்கான காரணம் இப்போ புரியுதா? ஃபைல் பண்ண வேண்டியது, ஃபைல் பண்ணி டிஸ்மிஸ் வாங்க வேண்டியது. டிஸ்மிஸ் வாங்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், அதோட முடிஞ்சு. இதை எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தூக்கி தான் போடும். இது ஒரு பெட்டிஷனை தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னு. நமக்கு எல்லாருக்கும் உண்மைகள் தெரிஞ்சாலும் நீதிமன்றம் உத்தரவு போடுவதற்கு தரவுகளை எடுத்து வைக்க வேண்டும். ஆமாம், பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணோமா? அந்த மனுவை பார்த்தீங்கல்ல, எவ்வளோ வேலை செஞ்சுருந்தோம். துப்புரவு தொழிலாளிகளுக்கு வாகனம் வழங்கியதில் ஊழல் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் ஆமாம் நடைபெற்றிருக்கு, என்ன எவிடன்ஸு கேட்பாங்களா? அதில் புத்தநேசன் என்ற வழக்கறிஞர் வாங்கியிருக்கிறார், வாகனம் வாங்கியிருக்கிறார், அவர் பார் கவுன்சிலில் பதிவு பெற்ற வழக்கறிஞர் என்று சொல்லியிருந்தோம். என்ன நீ உன் இஷ்டத்துக்கு சொல்கிற, நாங்கள் எப்படி நம்புறது என்று நீதிமன்றம் கேட்கும் பொழுது, இதை பாருங்கள் சார், புத்தநேசன் என்டர்பிரைசஸ் என்று நிறுவனம், பெரம்பூர் என்று இருக்கக்கூடிய அவருடைய முகவரி, அதே புத்தநேசன் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடுவில் பதிவு செய்திருக்கிறார், அதோட முகவரி ரெண்டும் ஒரே புத்தநேசன் சார். தீர்ப்பில் அதை எழுதியிருக்காங்களா? சார், இப்போ ரீசெண்டாக நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் சார். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய உறவினர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அதில் அவங்க சொல்லியிருக்காங்க, திருமதி ஆம்ஸ்ட்ராங்கோட வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவரோட திரு ஆனந்த் இணைந்து வேலை பார்க்க மாட்டார், ஏன்னா சீனியர் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தோன்னா, இப்போ பாப்பா மோகன் அவர்கள் வந்து இந்நேரம் இந்த மனுவை அவர் போட்டிருந்திருக்கணும் இல்லையா? அவர் போட்டிருந்திருக்கணும். ஏன் திருமதி பொற்கொடி நீதிமன்றத்தை அணுகவில்லை என்பதற்கெல்லாம் எனக்கு தெரியல. இல்லை, ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி தரவுகளோட போய் நம்ம நீதிமன்றத்தை அணுகணும்னு டைம் எடுத்து அவங்க தரவுகளோட ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஒருவேளை அவர்கள் தரவுகளை எல்லாம் எடுத்து நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் என்பது தெரிந்து கூட இது தாக்கல் செய்யப்பட்டிருக்கலாம். நீங்க நல்ல பாயிண்ட் நீங்க சொன்னது. ரெடி ஆயிடுச்சு. அவங்க பெட்டிஷன் போட்டாங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலை 1 வீக் பெட்டிஷன் போடலான்னு அவங்க முடிவு எடுத்து வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க போட்டால் ஒருவேளை அதில் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் ஆகிட போதும்ட்டு அதுக்கு முன்னாடி இதை போட்டு டிஸ்மிஸல் வாங்கிக்கிறது. பவானி மோகன் அவர்கள் மிக மிக திறமையான வழக்கறிஞர். அவர் மனு தாக்கல் செய்தார் என்றால் தரமான மனுவாக இருக்கும் அது. ஸோ அந்த கோகுல் கொலை வழக்கில் யுவராஜுக்கு அரசு தரப்பு. ஆமாம் ஆமாம். அதுபோல் பல வழக்குகள் நடத்தியிருக்காரு. சாதி ஆணவ படுகொலைகள் தொடர்பாக தமிழகத்தில் தொடர்ந்து செயல்பட்டு வரும் ஒரு செயல்பாட்டாளர் திரு பவானி பா மோகன். அவர் இந்த விவகாரத்தெல்லாம் கையில் எடுத்தார்னா தரமாக செய்வார். ஒருவேளை அவர் இது வழக்கு தாக்கல் செய்துவிட போகிறாரோ என்பதற்காக வேகமாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்காக கூட இது இருக்கலாம். இப்போ இந்த பெட்டிஷனை போனோன்னா அட்மிஷன்லேயே டிஸ்மிஸ் ஆகிடும், நோட்டீஸ் கூட ஆர்டர் ஆகுது. புரியுதுங்களா? எடுத்து பார்ப்பாங்க. சில விஷயங்களுக்கு சில வழக்குகளை தான் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிற விஷயங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும்னு நோட்டீஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கே நீங்கள் கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணோம். நீங்கள் ரிட்டு ஃபைல் பண்ணோடனே நோட்டீஸ் ஆர்டர் ஆகிடும்லாம் பொருள் இல்லை. நீங்கள் தாக்கல் செய்கிற வழக்கு தரமாக இருந்தால் தான் நீதிமன்றங்கள் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணி ஆமாங்க இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுக்கு பதில் கேட்க வேண்டும் என்று நோட்டீஸ் ஆர்டர் பண்ணுவாங்க. மனுவை குப்பை மாதிரி இருந்தால் அட்மிஷன்லேயே டிஸ்மிஸ் ஆகிடும். ஒன்ஸ் டிஸ்மிஸ் ஆனால் டிஸ்மிஸ் ஆனதான். அதே மேட்டருக்கு நீங்கள் திருப்பி கொண்டு போக முடியாது. அதற்காக தாக்கல் செய்யப்பட்ட வழக்காகவும் இருக்கலாம். ஏன்னா இப்போ திரு கீனோஸ் அவர்கள் ஆனந்தனோடு இப்போது இருக்கிறார் என்று நான் அறிந்து கொள்கிறேன். ஸோ ஆனந்தன், அருண், கீனோஸ் எல்லோரும் சேர்ந்து தாக்கல் செய்த இந்த வழக்கு தான் இந்த வழக்கு. இது போலீஸும் அடிக்கடி பண்ணுவாங்க. அது ஒரு உதாரணத்துக்கு சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முத்து சரவணன் என்கவுண்டர் நடந்துச்சு இல்லைப்பா? ஆமாம். அந்த முத்து சரவணன் என்கவுண்டரில் தொடர்பாக அவருடைய தந்தையை இதை விசாரிக்க வேண்டும் என்று சிபிசிஐடி விசாரணை வேண்டும் அல்லது சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் கோர்ட்டு சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டு அது பொது நிலுவையில் இருக்கிறது. இந்த ரிஸ்க்கை அவாய்டு பண்ணுறதுக்கு போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஒரு ஆக்டிவிஸ்ட் ஒருத்தரை பிடிச்சி முத்து சரவணன் என்கவுண்டருக்கு சிபிஐ விசாரணைன்னு கேளுன்னு ஒரு பெட்டிஷன், இதே மாதிரி ஒரு பெட்டிஷன் போடுவாங்க. போட்டோட கோர்ட்டு பெட்டிஷன் பார்த்து அதெல்லாம் பண்ண முடியாது போய் அப்படின்ட்டு டிஸ்மிஸ் பண்ணிடணும். அப்படி டிஸ்மிஸ் செய்யப்பட்ட பிறகு முத்து சரவணனின் தந்தை கூட நீதிமன்றத்தை அணுக முடியாது. இது போலீஸ் அடிக்கடி பண்ணுவாங்க. அது போன்ற ஒரு வழக்கு தான் இது. அப்போது இப்போ திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் ஒரு ரத்த உறவு தான், கீனோஸும் ரத்த உறவு தான் அப்படின்ற அடிப்படையில் இப்போ திருமதி ஆம்ஸ்ட்ராங் முன்னாடி இருக்க வாய்ப்பு என்ன சார்? ஃபஸ்ட்டு வாய்ப்பு, முதலில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த விவரங்களை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறதல்லவா, அன்னைக்கு போய் அவர் ஒரு இடையீட்டு மனுவை தாக்கல் செய்யும். இம்ப்ளீட் பண்ணணும். என்னையும் இந்த வழக்கில் மனுதாரராக இணைத்துக் கொள்ளுங்கள், நான் சில கூடுதல் தரவுகளை தருகிறேன். உடனே போயிடணும். இல்லை டிலே பண்ணுறதுக்கு இடம் இல்லை, உடனே போய்விட வேண்டும். போனோன்னா நீதிமன்றம் அதை கன்சிடர் பண்ணும். புரியுதுங்களா? நீங்கள் நல்ல கேள்வின்னு கேட்டது தான் முக்கியம். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய நினைவு நாள் அன்னைக்கு திருமதி ஆம்ஸ்ட்ராங்
புது கட்சி தொடங்க போகிறாங்க. இப்போ அவங்களுடைய உறவினர்கள் இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ ரொம்ப அதை பற்றி வருத்தப்படுறாங்க. இது எந்த அளவுக்கு பிஎஸ்பியை பாதிக்கும்? இது என்னது சார்? பிஎஸ்பி என்றால் ஆம்ஸ்ட்ராங், ஆம்ஸ்ட்ராங் என்றால் பிஎஸ்பி, அவ்வளோதான். பிஎஸ்பி என்ற கட்சிக்கு தமிழ்நாட்டில் முகமாக இருந்தது திரு ஆம்ஸ்ட்ராங். அவர் போன பிறகு அவருடைய மனைவி தான் முகம். அவங்க மனைவியை கட்சி விட்டு நீக்கிற வேலையை இப்போதைய பிஎஸ்பியின் தலைவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை சீட்டில் நின்று ஜெயிச்சுக்குது பிஎஸ்பி? ஆம்ஸ்ட்ராங் நின்னா கோலத்தோடு ஓட்டு வாங்குவார், கரெக்டாக? வேறு எங்கே பெரிய செல்வாக்கான கட்சியா அது? அவரால் தான் பிஎஸ்பிங்க அவரால் தான் பிஎஸ்பி. அது இல்லைன்னா, ஆம்ஸ்ட்ராங் இல்லைன்னா அது லெட்டர் பேட் கட்சி. சரி, ஒரு வருஷம் ஆக போகுது ஆம்ஸ்ட்ராங் இறந்து. இந்த பகுஜன் சமாஜ் கட்சியை வளர்ப்பதற்கு புதிய தலைவர் ஆனந்தன் என்னென்ன செய்திருக்காரு? ஏதாவது 1-2 நிகழ்வுகளை சொல்லுங்கள். இந்த யூடியூப்பில் இன்டர்வியூ கொடுத்ததெல்லாம் சேர்க்காதீங்க, அது நான் டெய்லியும் பண்ணுங்கிறேன். அது கட்சி வளர்க்குற வேலை இல்லை. சொல்லுங்கள், கட்சி பிஎஸ்பியை வளர்க்குறதுக்கு என்னப்பா ஏதாவது நிகழ்ச்சி நடத்துகிறா சொல்லுங்கள். அந்த இன்டர்வியூ முன்னுக்கு பின் முரணாக தானே இருக்குது. அப்படி தான் இருக்கும். அவங்க கேட்டது, உங்கள் பொற்கொடி வச்சது ஒரே ஒரு கோரிக்கை, எனக்கு சிபிஐ விசாரணை வேணும். உண்மையிலே யாருன்னா இந்த கிரீவன்ஸு யார் இதை பண்ணதுன்ற அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும்னு கேட்குறாங்க. வக்கீல் தானே, பெட்டிஷன் டிராஃப்ட் பண்ண தெரியாது? இல்லை வக்கீல் சொல்லிட்டு சுற்றுறீங்க. தனியாக பிரிஞ்சிருச்சு சார். இப்போது குடும்பம் அடிப்படை அதுக்குள்ளெல்லாம் போக வேணாமா? நம்ம சொத்து பிரச்சனைமா, இவ்வளோதாம்மா விஷயம். பொற்கொடிக்கு எந்த சொத்தும் கிடைக்காம எல்லாத்தையும் அபேஸ் பண்ணணுன்ட்டு பிளான் போட்டு நடக்கிற விஷயம் தான் இது. அதனால தான் தூக்கி போடுறது, புரியுதுங்களா? ஏன்னா அவங்களையும் கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்க. இந்த கேரக்டர் அசாசினேட் சுற்றி ஆம்ஸ்ட்ராங் கொலை பண்ணதே பொற்கொடின்றாங்க. அவங்க மனைவி தான் கொலை பண்ணதுன்னு கொண்டு வராங்க. அந்த ரேஞ்சில் தான் பேசுவாங்க, அதெல்லாம் பேசுவாங்க. ஃபங்க்ஷன் நடக்குது, காசு மாலை போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான அடிப்படையில் சொத்து இதுக்கான பிரச்சனை. விடுங்க.